ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் cannot give SN1 ரியாக்ஷன் அப்படின்னு வந்திருக்கு. cannot give, cannot, இது கொஸ்டின் எல்லாம் நோட் பண்ணுங்க. SN1 ரியாக்ஷன் நமக்கு தெரியும். SN1 ரியாக்ஷன் வந்து கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ணும். SN1 ரியாக்ஷனை பத்தி குயிக்கா சொல்லணும்னா என்ன பண்ணணும்? கார்போகேட்டையான் ஸ்டேபிளா இருக்கணும், ஸ்டேபிள் கார்போகேட்டையான் இருக்கணும், 2 ஸ்டெப் ப்ராசஸ். வேற ரேட் வந்து இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரியாக்டன்ட். வேற ஒன்றும் ரொம்ப இல்ல. இல்ல அவங்க cannot ஃபார்ம் SN1. SN1னாலே ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? கார்போகேட்டையான் ஃபார்மேஷன். அது என்னது? ஸ்டேபிளா இருக்கணும். அதுதான் நமக்கு முக்கியமான பாயிண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் வாங்க ஏவை பார்ப்போம். எல்லாத்துலயும் நான் வந்து இந்த பிஆர் மைனஸா வெளில அடிச்சிடறேன். பிஆர் மைனஸ் எல்லாத்துலயும் பிஆர் மைனஸா வெளில எடுத்துருவோம். ஹாலோஜன் வந்து பிஆர் மைனஸா வெளில போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ ஏ ஆப்ஷன் எடுத்து எழுதுறேன். பென்சீன் ரிங்ல 1 ஒரு கார்பனு இங்க பிஆர் போயிடுச்சுன்னா இங்க CH3 CH2 தான் இருக்கும். அடுத்து பி, இங்க பாசிட்டிவ் சார்ஜ். அடுத்து சி. இந்நேரம் நீங்க ஆன்சர் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கெஸ் பண்ணாதவங்களுக்கு நான் இப்ப சொல்லி காட்டுறேன். அடுத்து டி. ஓகேவா? எல்லாத்துலயும் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து பென்சைலிக் கார்போகேட்டையான். பென்சைலிக் கார்போகேட்டையான் மோர் ஸ்டேபிள். ஸோ அப்ப இது பாண்ட் ஃபார்ம் பண்ணும். SN1 பாண்ட் ஃபார்ம் பண்ணும். SN1 ரியாக்ஷன் நடக்கும் ஏ. ஆப்ஷன் பி பாருங்க. இந்த இந்த பாசிட்டிவ் சார்ஜ் உள்ள கார்பன் வந்து எத்தனை கூட அட்டாச் ஆயிருக்கு? 1 2 3 3 கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. அப்ப இது டெர்ஷரி கார்போகேட்டையான். இதுவும் ஸ்டேபிள். அப்ப இதுவும் SN1 ரியாக்ஷன் நடக்கும். சிஏ லாஸ்டா பார்த்துப்போம். டி பாருங்க. பாசிட்டிவ் சார்ஜ், சிக்மா பாண்ட், டபுள் பாண்ட். அப்போ இங்க ரெசனன்ஸ் நடக்கும். ரெசனன்ஸ் ஹேப்பன். ரெசனன்ஸ் நடக்கும். ஸோ ரெசனன்ஸ் நடந்தா என்ன? ஸ்டேபிளா இருக்கும். ஈவன் கிராஸ் கான்ஜுகேஷன் தான், பட் ஆனால் ஸ்டேபிளா இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் டியும் SN1 ரியாக்ஷன் நடக்கும். ஏன்னா இது அலைலிக் கார்போகேட்டையான் மாதிரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கிராஸ் கான்ஜுகேஷன், பட் ஆனால் அலைலிக் கார்போகேட்டையான். ஸோ இங்கேயும் வந்து ஆனால் இது ஸ்டேபிள் தான். இது வந்து ஸ்டேபிள் கார்போகேட்டையான் தான். ஸோ ஆப்ஷன் டிலையும் நடக்கும். சியை மட்டும் பாருங்க. இங்க இந்த சியை பார்த்தீங்கன்னா இந்த சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ், சிக்மா பாண்ட், டபுள் பாண்ட் அப்படின்னு இருக்கு. அப்ப இங்கேயும் ரெசனன்ஸ் நடக்கும் தானே? ஃபார் எக்ஸாம்பிள் இதை விட இங்க வந்து சைக்கிளிக்கா இது இங்க வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இது இங்க வந்துச்சுன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இங்க வரும், திருப்பி இது இங்க வரும், திருப்பி இந்த மாதிரி சைக்கிளிக் கான்ஜுகேஷன் நடக்குது. அப்ப சியும் மோர் ஸ்டேபிள் தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் ஆனா இங்கதான் வந்து அரோமேட்டிசிட்டி இன்வால்வ் ஆகுது. நல்லா கவனிச்சு பாருங்க. சைக்கிளிக் ஸ்ட்ரக்சரு, கான்ஜுகேட்டடு, சிக்மா பாண்ட், டபுள் பாண்ட், டபுள் பாண்ட், சிக்மா பாண்ட், பாசிட்டிவ் டபுள் பாண்ட், டபுள் பாண்ட், சிக்மா பாண்ட், பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அப்போ கான்ஜுகேட்டட். சைக்கிளிக்கு கான்ஜுகேட்டடு. கான்ஜுகேட்டட்னாலே மோஸ்ட்லி பிளேனாராக தான் இருக்கும். ஓகே, சைக்கிளிக் கான்ஜுகேட்டட் பிளேனார். sp2 ஹைபிரிடைஸ்டு. இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? எல்லாமே அரோமேட்டிசிட்டியில் பார்த்துருப்போம். ஆனா இங்க பை எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்கு? 1 2 3 4. வெறும் 4 பை எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. 4 பை எலக்ட்ரான்ஸ். 4 பை எலக்ட்ரான்ஸ் இருந்தா இது என்னது? ஆன்டி அரோமேட்டிக். ஆன்டி அரோமேட்டிக். ஸோ ஆன்டி அரோமேட்டிக்கும் போது அன்ஸ்டேபிள். இந்த காம்பவுண்டே வந்து அன்ஸ்டேபிளா மாறிடுது. இந்த பிஆர் இது வந்து போனோடனே, இந்த பிஆர் மைனஸா போனோடனே, இந்த பிஆர் மைனஸா போனோடனே இந்த காம்பவுண்ட்ல பாசிட்டிவ் சார்ஜ் வருது. இந்த காம்பவுண்டே வந்து அன்ஸ்டேபிளா மாறிடுது. ஸோ அப்போ இது அன்ஸ்டேபிள், ஆன்டி அரோமேட்டிக். ஆன்டி அரோமேட்டிக். இது வந்து அன்ஸ்டேபிளா மாறிடுது. ஸோ எந்த காம்பவுண்டுமே தான் ஸ்டேபிளா இருக்கணும் தான் நினைக்கும், அன்ஸ்டேபிளா மாறணும்னு நினைக்காது.
ஸோ இந்த பிஆர் மைனஸ் போயிடுச்சுன்னா இது அன்ஸ்டேபிள் ஆயிடும். ஸோ இது விடவே விடாது, இந்த பிஆரை விடவே விடாது. பிஆர் போலனா எப்படி கார்போகேட்டையான் ஃபார்மேஷன் நடக்கும்? ஸோ நடக்காது. ஸோ அப்போ SN1 எங்க நடக்காது, cannot give SN1னா ஆப்ஷன் சி தான். புரிஞ்சுச்சா? டி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் இல்லை, இட் இஸ் நாட் ஏ சைக்ளிக் ஸ்ட்ரக்சர். டி வந்து நாட் சைக்ளிக். இது சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் இல்லாத போது அரோமேட்டிக்கா ஆன்டி அரோமேட்டிக்கான்னு சொல்ல முடியாது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ, பாய். இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.